மஷ்ரூம் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மஷ்ரூம் வந்து தண்ணியில் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளியோ ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசால், 1 ஸ்பூன் கறி மசால், சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. மஷ்ரூம் சேர்க்கும் போது தண்ணி விடும். இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், கொஞ்சம் கசகசா, ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சோன்னு அந்த தேங்காயை அரைச்சி ஊற்றி கொதி வந்தவொடனே கடைசியாக மல்லியில போட்டு இறக்குங்க.